நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 தேவனுடைய பிள்ளைகளான நாம் எந்த சூழ்நிலையிலும் பலவீனமாகவோ அல்லது பயப்படுகிறவர்களாகவோ நடந்து கொள்ளக்கூடாது. உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளான நாம் ராஜாக்களும் ராணிகள் போல எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் தைரியமாக நிற்க வேண்டும். நாம் அப்படி விசுவாசத்தில் இருக்கும்போது தேவன் நம்மிடம் உள்ளதை பெருக்குவார். அவர் நம்முடைய திறமை, நம்முடைய வளங்கள் மற்றும் செல்வாக்கை பெருக்குவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து காத்து கொண்டு வருவதற்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய வார்த்தையையும் உம்முடைய திட்டங்களையும் நம்பி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பலவீனமாகவோ பயப்படுகிறவர்களாகவோ காணப்படாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீரே எங்களை காத்து கொண்டு வழி நடத்தும். உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.